வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லதாம்மா பேசுறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நம்ம சேனலில் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து புதுசாக லேண்டு வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அபி பேர்லேயும் அம்மா பேர்லையும் சேர்த்து தான் வாங்கியிருக்கோம். இது வந்து ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ தான். கண்டிப்பாக நீங்கள் கிட்ஜி சர்வீஸ் சேனலில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ எதுக்காகன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது மெயின் ஆண்ட்ராய்டு சேனல் எதுக்காக நாங்கள் வீடியோ போடுறோம்னா, இப்போ நம்ம அபி பேர்ல வாங்கின இடத்துக்காக அவங்களுடைய ரியாக்ஷன், அவங்களுடைய ஹாப்பினஸ், அவங்க வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்கள்ட்ட கேட்க போறோம். எப்படின்னா இது வந்து யாருக்குமே தெரியாது. அவங்க சொல்லியிருப்போம் உங்களுக்கு, எனக்கு, அம்மாவுக்கு, தம்பிக்கு, அப்பாவுக்கு மட்டும் தெரியும். அபிக்கு, அன்னிக்கு, ஆண்டிக்கு யாருக்குமே தெரியாது இந்த விஷயம். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி தான் நாங்கள் வந்து சொல்லியிருந்தோமே. ஸோ அப்போ வந்து அவங்க ரியாக்ஷன் நாங்கள் கேப்சர் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் எங்களால் ஃப்ரேமில் வந்து ஃபுல்லாக விற்க முடியல. இந்த பக்கம் ஆண்டி இருந்தாங்க, அந்த பக்கம் அங்கிள் இருந்தாங்க, அன்னி பின்னாடி இருந்தாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எங்களால் எல்லாரோட இதுவும் பண்ண முடியல. அந்த வீடியோவும் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குமே, ஏன்னா டைம் வச்சு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு, நல்லபடியாக முடிஞ்சது. இன்றைக்கி தான் வந்து எல்லாம் முடிஞ்சு சாமியை வச்சு நல்ல ஒரு இதாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஆண்டிக்கிட்டையும் அங்கிள்கிட்டையும் இந்த ஒரு விஷயத்த வந்து கேட்க போகிறோம். அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி, அவங்க எதுவும் நினைச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா சார், நம்ம இப்போ கேட்கலாம். சொல்லுங்க ஆண்டி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா நாங்க கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல அபி பேர்ல வாங்குவீங்க அப்படின்னு. ஆனா வதனே பரவாயில்ல, வதனே பிள்ளைங்க பேர்ல கூட வாங்காம மருமகளை நம்பி நீங்க வாங்கிருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நினைச்சு கூட எங்களால பார்க்கவே முடியல. அபி பேர்ல வாங்குவீங்கன்னு சொல்லி நாங்க நினைச்சு கூட பார்க்கல. மருமகளா பார்த்துருந்தா தானே, மகளா பார்த்ததுனால தானே ரொம்ப சந்தோஷம் தானே எங்களுக்கு. அதான் இதெல்லாம் வந்துட்டு பல நாள் கனவுகள். பல வருஷத்து கனவு இந்த வருஷம் நிறைவேறிருக்கு. இன்னும் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, இன்னும் மேல மேல பெருகி இன்னும் நிறைய இடம் வாங்குறதுக்கோ இல்ல வீடு கட்டுறதுக்கோ இன்னும் நல்லபடியா பிள்ளைங்க வாழ்வாழ்ந்து இந்த இடத்துல அண்ணி வந்து இல்லை, அண்ணி இருந்தாலும் அவங்களுடைய கேப்சர் பண்ணிப்போம். நம்ம வந்து அன்னைக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டு வருவோம். அன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆகலை. அதுக்கு அந்த ரீசன் வீடியோ வந்து கண்டிப்பாக சொல்லவே இல்லை. பாத்துட்டு இருந்த அந்த வீடியோல சரி வளர்ந்து போயிருக்காங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இவங்க 2 பேரு கிச்சு நிம்மி 2 பேரு இருக்காங்க பசங்க. ஏன்னா லேண்ட் வாங்குறவங்க கிட்டயே அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. 2 பசங்க இருக்காங்க, 2 பேர் பேர்ல வாங்கிறாரு. அதனாலதான் 2 இடமாவும் பார்த்ததே. இது வந்து 3 இடமா இருந்துச்சு. எல்லாம் எங்க இடம் பார்க்க போனாலுமே அம்மா வந்து இது வார்த்தை சொல்லிடுவாங்க. ஏன்னா அபிக்கு வந்து அந்த மனசுல அந்த இது உட்காரணும். இல்ல, அது வந்து ஒரு மைண்ட் செட் வந்தோம் இல்லைங்களா. அதனால ஒரு இடம் பார்க்க போகும்போதும் எங்க 2 பேர் பேர் தான், எங்க 2 பேர் பேர் தான் சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த விஷயத்தையும் நான் கூட சொல்லலை, எனக்கு வந்து அம்மா தான் இந்த விஷயமே சொன்னாங்க. இது மாதிரி வந்து அபி பேர்லாம் பண்ணலாம், இது சர்ப்ரைஸா வந்து அபி சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த என்னது தாலுக்கால போய் சொன்னா கண்டிப்பா வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அதனால வந்து முன்னாடியே நாங்க வீடியோ போட்டோம். அந்த வீடியோல தான் வந்து பாத்தீங்கன்னா எங்களால அவ்வளோ சீக்கிரமா கேப்சர் பண்ண முடியும் எல்லாரோட ரியாக்ஷனுமே. ஆட்டத்தை பத்திங்களா ஒரு ஆளுக்கு யாரு எப்படியே பேசிட்டு போவாங்க, நான் ஜாலியா இருக்குன்னு சொல்லிட்டு கீழே இருக்கிறவங்க இந்த மேலதான் உட்காந்துட்டு இருக்காங்க. அண்ணி இருந்தாலும் அங்கேயும் முன்னாடி போய் விழுந்துறாங்க. மகாலட்சுமி வாங்க பின்னாடி சொன்னாலும் சொல்லபடியே பாப்பா பாப்பா வந்ததுக்கு அப்புறமும் நம்ம லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கு. 3 மந்த்ல அம்மா வந்து எப்படின்னா வரலட்சுமி நோம்பு அப்போ வேண்டிக்கிட்டாங்க, வரலட்சுமி தாயே நீயே வீட்டுக்கு வந்துருமான்னு சொல்லிட்டு அப்பவே பண்ணிருந்தாங்க. இல்ல, அதாவது வரலட்சுமி நோம்பு வச்சப்போ நான் பிரெக்னெண்டா இல்ல. ஆனா எனக்கு கூட இந்த விஷயம் தெரியாது. ஆன்டி வந்து அப்பயே வந்து வரலட்சுமி நோம்பு நானே என் கையாலேயே வைக்க வச்சாங்க. வச்சுட்டு எனக்கு வந்து ஆன்டி வந்து என்ன வேண்டிட்டாங்கன்னா, முத வந்து வரலட்சுமியே வந்து பிறக்கணும், வரலட்சுமி பொண்ணு தான் பிறக்கணும் வேண்டி இருந்திருக்காங்க. பட் நான் கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அவங்க சொன்னாங்களே இந்த விஷயத்தையே. பார்த்தா அதே மாதிரியே வந்து பொண்ணு பிறந்துச்சு. அதுக்கப்புறம் 3 வருஷம் வந்து கண்டினியூஸா வரலட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்து கூப்பிட்டாச்சு. நான் வந்து 10 வருஷத்துக்கு மேல கூட்டிட்டு இருக்கிறேன். அதாவது உருவமா அந்த எல்லாருக்கும் தெரியும்ல, புடவை கட்டி முகம் வச்சு உருவமா அவங்க வீட்டுக்குள்ள அம்மன் அழைச்சு பண்ணது, கலசம் வச்சு பண்ணது. இதோட 3 வருஷம் முன்னாடி வந்து போட்டோ வச்சுதான் செஞ்சுக்கிறேன். சோ வந்து மகாலட்சுமி அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க வந்துதான். சோ வந்து நம்ம ஸ்ரீகுட்டி வந்து கரெக்டா பாத்தீங்கன்னா 1 இயர் முடிஞ்ச உடனே நம்ம வந்து இப்போ இடமும் வந்து வாங்கியாச்சு. நமக்கு சமச்சாக்கு. ஆமா, எனக்கு ரொம்ப ஷாக்கு, உங்களுக்கு அதை விட ஷாக் ஆயிருக்கு. அது அபி பேர்ல வாங்குவாங்க, நாங்க நினைச்சது பிள்ளைங்க பேர்லயோ அல்லது என் தங்கச்சி பேர்லயோ இடம் வாங்குவாங்க அப்படின்னு தான் நாங்க நினைச்சோம். ஆனா அது நாங்க நினைச்சது நேர் மாறா நடந்திருக்கு.
பேர்லயும் என் தங்கச்சி பேர்லயும் இடம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அது ஒண்ணுமே அம்மா வந்து வேணாம் தான் சொன்னாங்க. பட் அப்படிதான் ஆமா சொன்னாரு. அது வந்து மொத்தம் 3 இடம். ஆனா அதுல வந்து 2 இடத்த வந்து என் பேர்ல பண்ணி வச்சுட்டாங்க. ஒன்று வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது 3மே ஆன்டி பேர்ல பண்ணுங்க. லாஸ்ட் மினிட் வரையும் நம்ம எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் 3 அவங்க பேர்ல பண்ணுங்கன்னு. ஆனா கேட்கல. அந்த 3த்தையும் அவங்க என் பேர்ல பண்றதா இருந்துச்சு. எப்படியோ நல்ல வேலை அந்த ஒரு ஸ்கீம்னால வந்து ஆன்டி வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்க பேர்ல ஒன்றும் என்னோட பேர்ல 2 சொல்லி லாஸ்ட் டைம்ல வந்து வாங்கியாச்சு ஒரு வழியா. ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு. பத்திரமும் வந்து நம்ம சாமி ரூம்ல தான் வந்து வச்சிருக்கோம். சீக்கிரமாவே குலதெய்வ கோயிலுக்கு வந்து அதையும் நம்ம எடுத்துட்டு போகலாம். பதினையும் அண்ணனும் கூட போயிட்டு வரலாம். பாப்பாவெல்லாம் உத்தரவு கொடுக்காது இருக்காரு. ஸோ வந்து பிரெக்னெண்டா இருந்தா குலதெய்வ கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய பேர் போலாம்னு சொல்றாங்க. எங்களுக்கு அதை பத்தி சரியா தெரியல. யூடியூப்ல பார்த்தோம், சரியான இதே கிடைக்கல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீரர் அப்படி உள்ள சாமியா தானே. அதான் உங்களுக்கு யாராச்சும் அப்படி நீங்க பிரெக்னெண்டா இருக்கிறவங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்கீங்களா? போய் சும்மா வச்சு சாமி மட்டும் கும்பிட்டு வரலாம். இல்ல உடனே அது சப்போஸ் அப்படி போனா இதை எடுத்துமே அங்க ரூம்லயே தங்க வச்சுட்டு போனோம் அப்படின்னு அவங்க கூப்பிட்டாங்கன்னா போனோம். பாதத்துல வச்சு சாமி கும்பிட்டு இல்ல இன்னொருத்தையோ இன்னொருத்தனோ வந்ததுக்கு அப்புறம் சேர்த்தி போறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு விஷயம். உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அம்மா நான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயம் உங்களுக்கு. ஏன்னா வந்து ஒரு வீடியோ போட்டணும் கண்டிப்பா. அப்படி இல்ல அதுக்குள்ள நிர்மலுக்கு என்ன வரணும்னு வச்சுன்னா அந்த பத்திரிகை எடுத்துட்டு போறோம். எப்ப அவரு கூப்பிடுறாரோ அப்ப போக வேண்டியது. எப்படின்னா ஃபர்ஸ்ட் பத்திரிகை குழந்தைக்கு எடுத்துட்டு போவோம். நாங்க இதையும் அதையும் சேர்த்து எடுத்துட்டு போறோமோ இல்ல இவளையோ அவனையோ இவளையோ சேர்த்து எடுத்துட்டு போறோமோ அது அவர் கையில தான், நம்ம கையில இல்ல. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லதாமா சேனலில் லாங் ஃபார்ம் வீடியோ அதிகமாக வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சேனலுக்கு. என்னமா கீழே முடிஞ்சு தேடிட்டு இருக்க? கலர் கலரா இருக்குல்ல. நல்லபடியா முடிஞ்சிட்டு நல்ல சமையல் வீடியோ, மீன் குழம்பு வீடியோ எல்லாம் போட சொல்றேன். அதெல்லாம் பாருங்க. பார்த்து அவங்களுக்கு வந்து சேனலை வளர்த்து விடுங்க. ஆமா ஆனா அம்மா வந்து நார்மலா ரிஜிஸ்ட்ரேஷன் தான். அம்மா நான் அக்கா 3 பேருமே வந்து அதாவது இவங்க பேர்லயோ இல்ல ஆன்டி பேர்லயோ அதான் பேர் வந்து இவங்க பேர்ல இல்ல ஆன்டி பேர்ல தான் இருந்தது. கூப்பிட்டது ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ நீங்க இருக்கணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிதான் அம்மா சொல்லுங்க. எப்படி பயன்படுறதோ நாங்க வந்துட்டோம். நாங்க வந்து பார்த்தாதான் தெரியுது இவ்வளவு ஸ்டார்ட் இருக்காங்க. பொண்ணு பேர்ல வாங்குறாங்க. நல்ல வேலை நீங்க வந்தீங்க, இல்லைன்னா மிஸ் ஆயிருக்கும் கண்டிப்பா. சோ ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அம்மா நான் வந்துட்டு போனாங்க. உடனே இடம் பாக்குறதுக்கே அவங்க வரும்போதுதான் இடம் பார்க்கவே போனோம். அம்மா என்னோட தான் சொல்ல போனா அந்த இடமே நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்தாங்க பார்த்தோம். அப்படி வந்தோம். அப்படி இருந்து 2-3 இடம் செலக்ட் பண்ணி பார்த்தோம். இடம் நல்லா இருந்தா ஏரியா நல்லா இல்ல, ஏரியா நல்லா இருந்தா இடம் நல்லா இல்ல. இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏரியாவும் நல்லா அமைதியான ஏரியா, இடமும் நல்லா அமைதியா இருந்தது. சரி ரைட் இங்கே நம்ம வந்தது பாப்பா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பார்த்தோம். போன் பண்ணாரு இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குமா வந்து பாருமான்னு சொல்லிட்டு போய் பார்க்க போனோம். அந்த இடம் எங்களுக்கு செட் ஆகல. அதுமா அண்ணங்கிட்ட சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு போனோம். சரி அதுக்கு ஒரு செட் ஆகிற மாதிரி இருந்துச்சு, அதையும் முடிச்சிட்டோம். ஸோ வந்து நம்ம கன்வே பண்ண விஷயம் வந்து இதுதான். ஃபைனலாக வந்து ஆண்டி ஹாப்பியாக இருக்கீங்களா? ரொம்ப 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 ஹாப்பி. நீங்க எப்படி சொல்ல முடியாத. ஸோ வந்து பார்த்துட்டீங்க, நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல இந்த அளவுக்கு பெரிய சந்தோஷம் கொடுப்பாங்கன்னு. பிள்ளைங்க நல்லபடியாக நீண்டு வாழணும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஆண்டி முடிச்சிச்சிங்க இந்த சேனலுக்கு. ஆமா சொல்லிடுங்க. எப்படி சொல்லுவீங்க? எப்படி சொல்லுவீங்க? சொல்ல மாட்டாங்க. சொல்லுங்க வந்து நீங்க உங்க சேனல் அது ஜாலியா இருக்குமா? உங்களுடைய சொல்லுங்க. கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, ஆமா. ஷேர் பண்ணுங்க, இத பத்தி நீங்க சப்ஸ்கிரைப் என்ன பண்ணுங்க. நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் எப்படி நாங்க இருக்கீங்க மனப்பூர்வமா லைக் ஏற்றுக்கிறோம். பண்ணுங்க. அங்க தெரியுது. கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிடுங்க. அப்படியே ஒரு ஓகேங்க, டாடா. நாங்க முடிச்சுக்கலாம்.